அஜய், நான் அவளை நீ கூட்டு போய் அந்த குழந்தைய கழிச்சுட்டு தான் கூட்டு வர போறேன். தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ. ஒழுங்கா உன் வாயை மூடிக்கிட்டு உன்னோட நல்லதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ச்சே, ஏன் அம்மாவை அப்படி பேசுறாங்க? இப்பதான் புரியுது எதுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. என்கிட்டயே மறைச்சிட்டாங்க. இதுல அஜய்க்கும் சம்மந்தமா? அத்தை, நான் தான் சொல்கிறேன்ல, அவளை அந்த குழந்தையோடய நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் பார்த்துக்கிறேன். அவளை நான் செக்கப் தான் கூப்பிட்டு போகிறேன். அவளை நான் ஹெல்த்தியாக பார்த்துப்பேன். நீ தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காத. சரி, நான் கூட அஜய் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ நல்லவனாக இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் அஜய், எனக்காக நீ பேசிகிட்டு இருக்க. டேய் அஜய், ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேளு. என்ன உங்க அப்பா அம்மா ஏத்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இதை பார்த்தேன், அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பேன். அவங்க ஏற்றுக்கலைன்னா என்ன, நான் தனியாக போய் இருந்துப்பேன். அவளை நல்லா பார்த்துப்பேன். நீ வேலையை பார்த்துட்டு நீ அமைதியாக இரு. சும்மா என்ன மிரட்டிட்டுலாம் இருக்காத. இந்த விஷயத்தில் என்னால் உன் கூட சப்போர்ட்லாம் நிற்க முடியாது. புரிஞ்சுக்கோ. அஜய், உண்மையாலுமே நீ ரொம்ப நல்லவன்டா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறல்ல. சாரி அஜய், நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன். டேய், ஓவரா பண்ணிட்டு இருக்கடா நீ. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? இதே நீ எவ்வளோ நான் அதுக்கு சொல்லிட்டு இருப்பேன். முடிஞ்சா பண்ணிக்க போ. இந்த பாரு, நான் அவளை கூட்டிட்டு தான் போறேன். ஒழுங்கா நீ இங்கேயே இருக்க. முடியாது, நான் அவனை விட மாட்டேன். விடுடா. முடியாது, நான் அவன் கையை விட மாட்டேன். ஒழுங்கா நீ இங்கேயே இருத்த. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய், உன்னோட நாளுக்கு தானே பண்ணிட்டு இருக்கேன். கையை விடுன்னு சொல்லிட்டேன். முடியாது அத்தை. டேய், ஒழுங்கா விட்டுடா. அத்தை, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? அவளை எந்த தொல்லையும் பண்ணாத, விட்டுரு. விடுன்னு சொன்னேன். முடியாது. டேய், என்ன கடுப்பு கிளப்பிட்டு இருக்கடா. என்ன வேணா நினச்சிக்கோ, என்னால் விட முடியாது. விடுன்னு சொல்றேன்ல அஜய். அத்தை ப்ளீஸ் வேணாம் அத்தை. ஒழுங்கு மரியாதை இங்கே வாயை மூடிட்டு நிக்கிறேன் சொல்லிட்டேன். ஐயோ, எங்கள் அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கணும். இல்லைன்னா தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் என்ன தெரிஞ்சே என்னை இழுத்துட்டு போய் ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம சைலண்டாக இருக்கிறது தான் பரவாயில்ல. ஸ்ரீ, அம்மா உள்ளவம்மா. என்னம்மாச்சு? எதுக்கு அஜய் கூப்பிட்டு போனேன்? அதுவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா என் கூட. எங்கம்மா? ஏய், ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி. நீ தான் உனக்கு தான் உடம்பு முடியல, அதான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு. இல்லைம்மா, வேண்டாம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஏய், வான்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த பாரு ஸ்ரீ, உன்னால தான் கூப்பிடுறேன். வா, உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் கூப்பிடுறேன். வா. என்னம்மா சொல்ற? நான் நல்லா இருக்கேன்னு தானே சொன்னேன் இன்னைக்கு. ஆமாண்டி, எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி என்னத்தை தான் செக் பண்ண போற? அது உன் ஹெல்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அன்னைக்கே அவங்க ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க, அதான். அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. வேணா நாளைக்கு போகலாமா ப்ளீஸ்? என்ன நாளைக்கா? விளையாடிட்டு இருக்கியா? நாளா எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், ஒழுங்கா வா. அம்மா, நாளைக்கு நான் வரேன்னு தானே சொல்கிறேன். வேண்டாம்மா ப்ளீஸ்மா. என்னடி விளையாடிட்டு இருக்கியா? ஒழுங்கா வரையா? என்ன வேணும் உனக்கு? இப்போ எதுக்குமா இப்படி கத்துற? நான் என்னம்மா சொல்லிட்டேன்? ஏய், உன்னோட நாள் தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம காலையில இருந்து கட்டு பேத்திட்டு இருக்கீங்க. இப்போ வரையா? என்ன வேணும் உனக்கு? இல்லை 2 வச்சு எடுத்துட்டு போட்டுமா? அம்மா, ஏம்மா இப்போ இவ்வளோ கோவப்படுற? நான் நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன். ஸ்ரீ, நான் சொல்றத செய்யு. சும்மா தேவையில்லாம் பேசிட்டு இருக்காத. வா என் கூட. அம்மா ப்ளீஸ்மா. என்னடி என்ன இப்போ எதுக்கு கூப்பிட்டாங்க உன்னை? உனக்கு சும்மா செக்அப் பண்றது தானே கூப்பிடுறேன். இன்னும் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. உன்னை கூப்பிட்டு போய் கொண்டு வரேன் நானு. வா. அம்மா. உன்னாலும் இப்படி பொறுமையா கூப்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வா. அம்மா ப்ளீஸ்மா. வான்னு சொல்லு ஸ்ரீ. அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. ஏய், ஒழுங்கா பண்ணி வர. அம்மா வா. வேண்டாம்மா. அம்மா வலிக்குது. அப்படிதான் இருக்கும். வா. என்னடா எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? விடு, வழி விடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா உனக்கு? அஜய், வாயை மூடிக்கிட்டே அஜய். கடுப்புல இருக்கனா? சொல்ற பேச்சை கேட்டுக்க மாட்டேன் நீ. இதை பார்த்த நல்ல விஷயமா தான் கேட்டுக்கலாம். நீ பண்ற எல்லாத்துக்கும் ஊன்னு சொல்லிட்டு போக முடியுமா? டேய், வாயை மூடிட்டு என் வாயை கிளப்பாத. ஒழுங்கு மரியாதையா வழி விடு. அம்மா இல்லை, நான் அஜய் கூட போயிட்டு வரேன். டேய், நீ வாயை மூடி. அத்தை, அதான் அவ சொல்றாள்ல, பிடிக்கலன்னு தானே சொல்றா. ஒழுங்கா விடு. அம்மா கையை விடு. வாயை மூடி ஸ்ரீ. கை வலிக்குது. வலிக்கும். வா. அத்தை, நீ ரொம்ப போயிட்டு இருக்க. அப்புறம் நானும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்பயே சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? சரி, ஒரு நிமிஷம் ஸ்ரீயை விடு, நான் சொல்றேன். முடியாது. விடுன்னு சொல்றேன்ல. டேய், ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்றேன். நீ கையை விடு, ஒரு நிமிஷம். வலிக்குதுமா, இப்படிதான் பண்ணுவியா? அத்தை, நீ வெளில வெயிட் பண்ணு, நான் உன்கிட்ட வெளில வந்து பேசுறேன். திருந்தவே மாட்டடா நீ. வெளில வா, உனக்கு இருக்கு. அஜய், ரொம்ப தேங்க்ஸ் அஜய். ஏய் லூசு, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க? இல்ல அஜய், நீ வந்ததுனால தான் அம்மா அமைதியா போனாங்க. இல்லைன்னா நிறுத்திட்டு போயிருப்பாங்க தெரியுமா? கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. சரியா? நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அஜய். ஸ்ரீ, என்ன நீ நம்புறியா? எதுக்குடா? அது எல்லாத்துக்குமே தான், பொதுவா. நம்புறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் டி. இல்லடா, உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்ரீ, உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. நீ என் கூட வந்துடுறியா ப்ளீஸ்? அது சரி, நான் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு கேட்க விரும்பல.
நீ யோசிச்சே முடிவெடு சரியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, என்னை விட்டு போயிடாத. சரி அஜய், நான் யோசிச்சு சொல்கிறேன் சரியா? எனக்கு புரியுது, சடனாக முடிவெடுக்கிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எனக்காக ப்ளீஸ். சரிடா, சரி. அப்புறம் நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இரு சரியா? எதுக்காகவும் வருத்தப்பட்டு இருக்காத. அத்தையை நான் பார்த்துக்கிறேன். சரி அஜய். ஏதாச்சும் குடிக்கிறியா? ஜூஸ் எடுத்துட்டுமா? இல்லைடா, பரவாயில்ல, வேண்டாம். அதெல்லாம் முடியாது. உன் அதை சொன்னாங்க கேட்டல, உன் உடம்பு வீக்காக இருக்குல்ல, நீ இங்கே இரு, நான் அத்தைகிட்ட பேசிட்டு உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் சரியா? சரிடா அஜய். எதா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு கேளு. அத்தை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அது காதில் போட்டுக்காத. நான் இருக்க வரைக்கும் உன்னை எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, புரியுதா? சரிடா. சரி போ, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு. நான் உனக்கு ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி அஜய். அஜய், தேங்க்ஸ். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதடி. நீ போய் ரெஸ்ட் எடு சரியா? இதே மாதிரி இருக்கணும். சரி. சரி, நீ படுத்து தூங்கணும் சரியா? தேவையில்லாமலாம் நினச்சிட்டு இருக்காத. அஜய் எவ்வளோ தெளிவாக இருக்கான்ல. என்கிட்ட உண்மையே சொல்லாமல் என்னை நல்லா பார்த்துக்கிறான். எனக்கு இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில. அஜய் தான் சரின்னு தோணுது. ஆனால் விக்கி, எப்படி நான் விக்கி இல்லாமல் இருக்க முடியும்? ஐயோ, இப்போ நான் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில. இவன் நல்லா பார்த்துக்கிறத பற்றி என் மனசு மாறிடுச்சுன்னா? இல்லை. ஐயோ விக்கி, ப்ளீஸ் விக்கி, ஏதாச்சும் ஒன்று பண்ணு. வரமாட்டியா? என்னை தேடி வரமாட்டியா நீ? விக்கி, இது உன் குழந்த. ஆனால் அஜய் பாரு, அவன் குழந்தையா நினச்சி என்னை பார்த்துக்கிறான். என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான். என்ன விக்கி, நீ எதுவுமே கண்டுக்க மாட்டியா? விக்கி ப்ளீஸ்டா, என்னை தப்பான முடிவு மட்டும் எடுக்க வச்சிடாத. என் மனசு மாறிடும்னு எனக்கே தோணுது. ஏன் விக்கி, ஏன்? எப்படியாச்சும் எனக்கு விக்கிட்ட பேசணும். ஆனால் எப்படி? ஃபஸ்ட்டு என் ஃபோனை தேடுறேன். ஆமாம், ஃபோன். ஆனால் அவன் தான் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலல்ல. ச்சே. சரி, எதுக்கும் நம்ம பண்ணி பார்க்கலாம். அவன் எப்படி பேசுகிறான்னு தான் பார்ப்போமே. பேசுவோம். ஃபஸ்ட்டு என் ஃபோனை தேடி கண்டுபிடிக்கிறேன். அஜய்க்கு பைத்தியம் தான் பிடிச்சி போய் அலையிறான். எதையாச்சும் காதில் போட்டுக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான். இவனுக்கெல்லாம் நம்ம எதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படணும்? எப்படியே போறான்னு விட்டுருக்கணும். எப்படியாச்சும் இழுத்துட்டு போயிருப்பேன். வந்து நந்தி மாதிரி நின்றுக்கிட்டான். அவ்வளவுக்கு தானே பண்றாங்களாம். கொஞ்சமாச்சும் புரியுதா அவனுக்குலாம்? அத்தை, அப்படி கூப்பிடாதடா. என்னத்த அதுக்காக உன் அம்மா நான் கூப்பிட முடியும்? கூப்பிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. அத்தை, நான் சொல்றதை கேளுத்த. வாயை மூடுடா. எப்படியாச்சும் இழுத்துட்டு போயிருப்பேன். கடைசி நேரத்துல வந்து கெடுத்துட்டல. எப்படி தானே அவளை கஷ்டப்பட விடுவேன்? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோயேன். எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான்ல. டேய், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. நாளைக்கு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு பிரச்சனையா வந்து நிப்பான் அவன். அத்தை, அப்போ என் கூட ஸ்ரீ இருந்தான்னு வச்சுக்கோ, நான் தைரியமா எதிர்த்து நிற்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ரீ உன் கூட அவனை பார்த்து போயிருவாடா. எப்படி நான் நல்லா பார்த்துக்கிட்டேனா? போக மாட்டான். டேய் வேணாடா அஜய், நீ வந்து ஏதோ சரியா பண்றேன்ட்டு எல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க. எது உன்ன மாதிரியா? இவ்வளோ மோசமாலாம் நான் ஒன்றும் நடந்துக்கலத்த. டேய் ரொம்ப பேசிட்டு இருக்கடா நீ. சரி, ஃப்ரூட்ஸ் இருக்கா? என்ன அத்தை, பழம் ஏதாச்சும் இருக்கா அத்தை? ஜூஸ் போடுற மாதிரி. இப்ப எதுக்கு அதை கேக்குற? எதுக்கு கேட்பாங்க? ஸ்ட்ரீக்கு தான், அவளுக்கு போட்டு போய் கொடுக்கணும்ல, நல்லா பார்த்துக்கணும்ல. டேய் அத்தை, என்ன? நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் ஏற்றுக்கிட்டேன்ட்டேன். நீ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக ஒதுங்கி கூட நின்னுக்கோ. அப்படி உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா. டேய் ஏன்டா அத சொல்றது உனக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? ஏன் இந்த மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது? நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதை நானே பார்த்துப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேய் இப்படி இருக்காதடா நீ. ஏன்டா இப்படி இருக்க? இப்படி உங்க காலம் மாதிரி அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப இதாகவும் இருக்க சொல்றியா? போ இந்த மாதிரிலாம் போய் இந்த காலத்துல பேசிட்டேன்னு வச்சுக்க, வாயிலே ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. என்னடா இப்படி இருக்க? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்புறம் என்ன சொன்னா, ஈஸியாக கூட்டு போய் கழிச்சிருவியா? நானே ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருவேன், பாக்குறியா? சரி, அப்படியே இருந்தாலும் ஸ்ரீ வந்து ஸ்ரீ ஒருவேளை அங்கே போய் டாக்டர்கிட்ட கேட்டானா? ஏய் நான் அவளை கேட்ட ஏன் பண்ணி விட்டுறான்டா. நீ உன் வாயை வச்சுட்டு அமைதியா இருந்தா போதும்டா. அத்தை, நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன், புரியுதா? ஒழுங்கா அவ குழந்தை பெற்றுக்கிட்டான்னு குழந்தை எப்படி பார்த்துக்கலான்ற வழியை பாரு. சும்மா வந்துட்டேன் கலைக்கிறேன்ட்டு ஆளை பாரு நல்லா. சரி, நான் அவளுக்கு போய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றேன். ஏய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? பைத்தியம் எதுக்கு முத்திருச்சாடா? நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். என்னென்னமோ பேசிட்டு இருக்க நீ. பாரு, எனக்கு அவளையும் பிடிக்கல, அவளோட குழந்தையும் எனக்கு பிடிக்காது. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றது கேளு. இல்லைன்னு அவனை வீட்லயே கட்டி போட்டு நான் போயிடுறேன் சொல்லிட்டேன். ஓ, இதோ பாருடா. பரவாயில்லையே, எப்பத்த இந்த வில்லத்தனத்தெல்லாம் ஆரம்பிச்ச? போய் நிறுத்துறா, உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்காக பண்றதான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு உன்னோட பாசமும் புரியுது. நான் தான் உன் பொண்ணை கட்டிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் புரியுது. அதுக்காக இப்படியா பண்ணுவேன்? நான் தான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி உனக்கு அவன் பிரச்சனை பண்ணுவான்னு தோணுச்சுன்னா நாங்கள் எங்கேயாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறோம், அங்கே போய் சந்தோஷமா வாழ்றோம். வேணா நீயும் வந்து எங்க கூட, சரியா?
டேய் ஏன்டா அப்படி படுத்துற? அவன் குழந்தை நமக்கு வேணாம்டா. நான் பொறுமையா சொல்றதை கேளு அஜய். வேணாம் அஜய் அதெல்லாம் ப்ளீஸ். அவள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பத்தி புரிய வந்திருக்கு அவளுக்கு. நீ இந்த நேரத்துல இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காடா. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவளுக்கு அவன் ஞாபகம் தாண்டா வரும். எப்படி உன்னோட ஞாபகம் வரும்? அப்படியா? சரி சரி, நான் நல்லா கவனிச்சுக்கிறதுல அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே பாசம் வரும். நீ உன் வேலையை பாரு, நான் போய் என்னோட வேலையை பார்க்கட்டுமா? வரேன். டேய் என்னடா இப்படி இருக்க? போதும் போதும் போத்த, உன்கிட்ட சண்டை போட்டதுக்குலாம் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதுவும் இல்லாமல் டைம் வேற இல்லைத்த, அவளை நான் பார்த்துக்கணும். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் ரொம்ப பிஸி இனிமே. சரியா, நான் கிளம்புறேன். இவன் திருந்த மாட்டான். என்ன இவன் இப்படி இருக்கான்? நாளைக்கு பிரச்சனை வந்தாதான் தெரியும் இவனுக்கு. ஏன் ஸ்ரீயா போயிட்டானா என்ன பண்ணுவான்? இவ்வளோ பாசம் வச்சிருக்கான், அவன் மேலே இப்படி பார்த்துக்கிறான். இவன் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அவன் விட்டுட்டு போயிட்டானா இவன் தான் மனசு உடைஞ்சு போவான். இவன் ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டான்? ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். டே அஜய், என்ன? டேய் பப்பாய் ஜூஸ் கொடுறா அவளுக்கு. அத்தை சரியானவ தான் நீ, எனக்கும் தெரியும் அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுத்த. ரொம்ப கஷ்டப்படாத. போய் வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாருப்போ. என்னத்த நீ? எனக்கு ஒரு நினச்ச சிரிப்பு தான் வருது, கோவலாம் வரல. என்னவோ பண்ணு, நான் போகிறேன். ஐயோ கடவுளே, இந்த பையன் வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. இப்படி இருக்கான். நாளைக்கு அவன் விட்டு போயிட்டானா? ஏன் இந்த பையன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? பாவம், இவன் தான் கஷ்டப்படுவான் சத்தியமா. ஐயோ கடவுளே, அட்லீஸ்ட் ஸ்ரீ மனசையாச்சும் மாத்துங்க. என்ன பண்ண போறேனே தெரியல. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாமளா மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? சர்ணியாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர். உங்களுக்கு எப்படி இருக்க ஹெல்த்? இப்போ ஓகேவா? ஏஞ்சல் சிஸ்டர், அருணா சுட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர். ஹாய் ஹேஷ்ரியா தங்கம், எப்படி இருக்கீங்க? கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர். உங்கள் ஜோசிகா தங்க எப்படி இருக்காங்க? சாரி, 2 நாளாக மறந்துட்டேன். கோமதி சிஸ்டர், அருண் சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர். உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், ஹாய் ஹிமாவரி, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கீங்களா? சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசலன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனா பாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜ் சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எசக்கி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலட்சுமி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காயு சிஸ்டர், கோகுலவாணி சிஸ்டர், அப்புறம் ஆவி சிஸ்டர். ஒரு உங்கள் நேம் சொல்லிட்டீங்களே, நாச்சியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அப்புறம் காயு சிஸ்டர், உங்கள் பர்த்டே சூப்பராக போச்சா? மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், புஷ்பவல்லி சிஸ்டர், ஃபன் டைம் ட்வின் கிராஃப்ட் சிஸ்டர், எடிட்டிங் வேர்ல்ட். நீங்கள் உங்கள் நேம் சொல்ல வேலை பார்த்தீங்களா? ஆரம்பத்துலேருந்தே உங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் நேம் சொல்ல. நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுங்க. அப்புறம் புதுசாக 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சுபிக்ஷா சிஸ்டர், அப்புறம் ஆட்டோ மாரி சிஸ்டர். சிஸ்டராக பிரதரான்னு தெரியல, சாரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்களும் ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் நேம் எனக்கு சரியாக தெரியல. அது உங்கள் நேம் சொல்லிடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? சுனில் சிஸ்டர், நேற்று உங்கள் சன் பர்த்டே செமையாக போச்சா? சூப்பராக என்ஜாய் பண்ணீங்களா? அப்புறம் சிஸ்டர், எல்லாரும் ஓகே தானே? ஹாப்பியாக தானே இருக்கீங்க? இல்லை சிரிக்க மறந்துட்டீங்களா? வேறு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி இதை மறந்துடாதீங்க சரிங்க, ஓகேவா? ஆமாம், எப்பயும் ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. நாங்கள் இருக்கோம்ல உங்களுக்கு, நம்மளே ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் ஸ்ரீ மாதிரி சூழ்நிலை நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நல்லா பார்த்துக்கிறவங்க பக்கம் தான் ஃபீலிங்ஸ் போகும், கரெக்டாக? ஆமாம், கண்டிப்பாக போகும். ஏன்னா பொண்ணுங்க பெருசாக எதிர்பார்க்கறது என்ன? நல்லா பார்த்துக்கிறது தானே. அவங்கள்ட்ட போய் சேர்வாங்களா சேர மாட்டாங்களான்னு தான் பார்ப்போமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதே சொல்லிடுங்க. பாய். நான் ஏதோ தப்பாக கேட்டிருந்தா சாரி. அப்புறம் ஒழுங்காக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்மளே எப்பயும் போல் ஒன்றா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். சில பேர் இப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுறதே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் போதும். ஓகே சிஸ்டர்ஸ், பாய், டேக் கேர். அப்புறம் நான் சொன்னால் ஞாபகம் இருக்கட்டும், சிரிக்க மட்டும் மறந்துடாதீங்க, ஓகேவா? பாய். என்ன பிரீத்தி, ஆஃபீஸ் போகாமல் இங்கெங்க வந்துடுற? அட நீ வேற, கடுப்பாக இருக்கு தெரியுமா? அதுவும் நான் மட்டும் என்னெல்லாம் வச்சு செய்கிறாளுங்க, கடுப்பாக இருக்கு போகிறதுக்கு. என்ன சொல்கிற? ஏ பிரீத்தி, என்னடி இங்கே வந்துட்ட? ஆஃபீஸ்க்கு போல? ரம்யா, அதை தான் நானும் கேட்டுட்ருக்கேன். இங்கே கடுப்பாக இருக்கான், அவளுங்க தான் வச்சு செய்கிறாளுங்க. என்ன பிரீத்தி சொல்கிற? என்ன பண்ணாதுங்க? அட ஏன்டி நீ வேற,
நான் போனா தனியா தான் இருக்க மாதிரி இருக்கா. அன்னைக்கு கேண்டீன்ல இருக்கும்போது ஓவரா கலாய்ச்சி விட்டாளுங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. அதனால தான் நான் போகல. ஆமா, அந்த அவன் யாரு? ராக்கியோட ஆளு கண்டுபிடிச்சியா இல்லையா? அவதான் தெரியுமா ரொம்ப துள்றா. என்னை ரொம்ப கலாய்க்கிறாடி. என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன சொல்ற? உன்னை கலாய்க்கிறாளா? அதான் ஆமா, நான் கூட அது அப்பாவின்னு நினைச்சேன். என்ன பேச்சு பேசுது தெரியுமா? என்னை வந்து மஞ்ச மண்டைன்னு கூப்பிடுறா தெரியுமா? என்ன மஞ்ச மண்டையா? அட ஆமா எமிலி, என் மண்டை மஞ்சையா இருக்கான், அதுக்கு அப்படி பேசுறான். ஓவரா பண்றாளுங்க. என்னால சமாளிக்க முடியலடி, சீரியஸா சொல்றேன். அதுவும் அந்த சுவாதி தாண்டி ரொம்ப துள்றா. அவளுக்கு ஆப்பு வைக்கணும். அவளை கண்டுபிடிச்சே இல்லையா நீ? அட நீ வேற, அவளை தானே இப்போ வலை வீசி தேடிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் விடு. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சரி அதை விடு, வேற ஏதாச்சும் நியூஸ் தெரிஞ்சுதா உனக்கு? என்னன்னு தெரியல, ஒரு 2 நாளாவே டல்லா தான் சுத்திட்டு இருந்துச்சிங்க. என்னவா இருக்குன்னு என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்ற? டல்லா இருக்காங்களா? அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் இருக்கும். நீ எப்படி சாதாரணமா அதை விடலாம்? அட போடி, நான் தான் சொல்றேன்ல, எங்க போனாலும் அந்த சுவாதி என்னை சும்மாவே விட மாட்டேங்கிறா. ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. விடு விடு, அந்த சுவாதிக்கு தானே இப்போ பெரிய அப்பா வைக்க போறோம். ஆமா, அந்த அவங்க எல்லாரும் டல்லா இருக்காங்கன்னு சொல்ற. கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கணுமே. ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? நீயும் இங்க தான் இருக்க. ஐயோ ரம்யா, என்னைய மட்டும் போன்னு சொல்லிடாத ரம்யா. தயவு செஞ்சு உனக்கு காலில் கூட விழுவுறேன். என்னாலாம் போய் தனியாக அங்கே கஷ்டப்பட முடியாது. ஏதோ எம்எல்ஏ இருந்தப்ப கூட சமாளித்தேன். அந்த ரேஷ்மா அவளும் விட்டு போயிட்டா. இந்த விஷயம் தெரியுமா? அந்த ரேஷ்மா நம்ம போட்டு கொடுத்துருந்தோம்ல, சொன்னா இல்லையா? ஆமா ஆமா, சொன்னேன். அதான் அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபிக்ஸே பண்ணிட்டாங்களே வீட்லயே, அதானே? ஆமாண்டி, அதுவும் சொதப்பிக்குச்சு. எது தாண்டி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும்? கவலையே படாத பிரீத்தி, இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அவளை கண்டுபிடிச்சி அவளை எப்படியாச்சும் அந்த ராக்கி மேலே நிறுத்தணும். அவன் என்ன அவ்வளோ சீக்கிரமா ஃபீலிங்ஸை விட்டுருப்பான்னு நீ நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. அவளுக்காக உயிரையே விட துணிஞ்சவன் அவன். அவளுக்காக என்ன நான் தெரியுமா பண்ணான்? கண்டிப்பா பாரு, அவளை கூட்டு நிறுத்துறானா இல்லையான்னு. என்னவோ சொல்ற, நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லா தான் இருக்கும். சரி விடு, இல்லைன்னா நீ அது வரைக்கும் ஆஃபீஸ் போகாத, இங்கே இருந்துக்கோ. அவள் வந்ததும் அவளை கூட்டிட்டு நீ ஆஃபீஸ்க்கு போ. ஆமாண்டி, எனக்கு தனியா போவே கடுப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏதோ வந்தா கூட கொஞ்சம் எனக்கும் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும்ல. சரி சரி, கவலைப்படாத. அவ்வளோதாண்டி தேடிட்டு இருக்கேன். கடைசியா அவ யார் கூடயோ போனாடி, ஆனால் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கிறேன், கவலைப்படாத. கண்டிப்பாக கூப்பிட்டுறேன். ஆமாண்டி, சீக்கிரம் பண்ணடி. அந்த சுவாதிக்கு ஒரு ஆப்பு வைக்கணும்டி. ரொம்ப பண்றா தெரியுமா? என் கையை பிடிச்சி முறுக்குறா, என்ன மஞ்சள் மட்டன் சொல்றா, ஓவரா பேசுறாடி. எனக்கு கடுப்பா இருக்கு. சரி சரி விடு, பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆகாத. அஜய் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். எப்படி எனக்கு இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில. ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். அதுவும் இது வேற ஒருத்தவங்களோட குழந்தைன்னு தெரிஞ்சு நான் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். நான் என்ன பண்ணுறது இப்போ? ஏன் விக்கி என்னை ஏன் இந்த சூழ்நிலைக்கு தள்ளினீங்க? நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல விக்கி. குழப்பமாக இருக்கு. ஓய் அஜய், என்ன மேடம் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க? டே அதெல்லாம் எதுவும் இல்லைடா. சரிடி, தண்ணி குடிச்சியா? ஐயோ குடித்தேன். குடிச்சியா இல்லை போய் சொல்றியா? நான் போய் எடுத்து வரட்டுமா? டே இப்போ தானடா ஜூஸ் குடித்தேன், போதும்டா. அப்பா தண்ணி குடிக்கல அப்படிதானே? நீயே சொல்லு, அப்பத்துலேருந்து ஒவ்வொரு ஜூஸாக கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு போதும்டா அஜய். எதுக்கு இப்படி திடீர்னு கவனிக்கிற? சொல்லு. அது பாப்பா நல்லா இருக்கணும்ல. என்ன பாப்பாவா? நீதான் என் செல்ல பாப்பால, அதான். ஏண்டா என்கிட்ட எப்படி நடிக்கிற நீ? சரியானவன்டா. ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரன். இந்நேரம் உளறி இருப்பேன். என்னாச்சு ஸ்ரீ? ஒன்றும் இல்லடா. எப்பத்துல நான் உனக்கு பாப்பாவானே? அதுவா, நான் தானே இனிமே உன்னை நல்லா பார்த்துக்கணும், அதனால உன்னை பாப்பா வைக்கிட்டேன். ஓ சரிங்க சார். சரி, என்ன சாப்பிட்றா? பசிக்குதா? ஏதாச்சும் சாப்பிட்றியா? இல்லை ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கா? சொல்லு. டேய் போதும்டா, எனக்கு எதுவும் வேணாம், வயிறு ஃபுல்லாக இருக்கு. உண்மையாவா? சரி, ஒழுங்கா தண்ணி குடிக்கிற சரியா? ஐயோ சரிடா, போய் படுக்கிறேன்னு தானே சொன்ன, போ. இந்த பாரு, திரும்ப நைட்ல வந்து செக் பண்ண வேண்டி. சரிடா அஜய், போடா. சரிடி, ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு கூப்பிட்டு சரியா? நான் வரேன். அஜய். என்னடி தங்கம்? தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. என்ன தேங்க்ஸ்லாம் புதுசாக சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ ஒழுங்கா அமைதியாக படுத்து தூங்கு சரியா? நான் வரேன். சரி அஜய். எதா இருந்தாலும் கூப்பிடுடி. கூப்பிட்றேன். நல்லா தூங்குடி. சரி அஜய், நீயும் நல்லா தூங்கு.
சத்தியமாக எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. இவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். என்னையே அறியாமல் என் மனசு மாறிடும் போல. விக்கி, விக்கி ஏன் இப்படி பண்ணுறீங்க? விக்கி, உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு தோணவே இல்லையா? விக்கி ப்ளீஸ், விக்கி என்னை மாற விட்டுறாதீங்க ப்ளீஸ். இது என்னது?